வெல்கம், திஸ் இஸ் சிஎப்பி ராஜாங்க, சார்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னோட ஓன் ஃபண்டை வச்சு பண்ணலாமா, லோன் ஃபண்ட் வாங்கலாமா, ஒரு க்ரோத் ஆனதுக்கப்புறம் சிஸ்டம்ஸை கொண்டு வரணுமா, இல்லை இம்மீடியட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் வைக்கணுமா அப்படிங்கிறது இட்ஸ் $1 million கொஸ்டின்ஸ் வித் எவ்ரிபடிங்க. இந்த சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. SOP அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டெக்னிக்கலா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கம்பல்சரி இருக்கணுங்க. நீங்க ஒரே ஒரு ஆள் தான் பிசினஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியா இருந்தாலும் சரி உங்க பிசினஸ்க்கு SOP இஸ் மஸ்ட்டுங்க. SOP இல்லாமல் எந்த பிசினஸுமே 4 வருஷம் தாண்டி கொண்டு வரவே முடியாதுங்க. சார் நான் இப்போ தான் சார் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, இப்போ நான் சிஸ்டம் கொண்டு வரணுமா, நான் ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் SOP கொண்டு வரேன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல ஐடியா தானே சார் அப்படின்னு என்கிட்ட டிபேட் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை வளர்ந்து வராங்க, சரிங்களா? அந்த குழந்தைக்கு டிசிப்ளின், அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே இது பண்ணு, இதை பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லித்தராங்களா? இன்னைக்கெல்லாம் இன்னும் ட்ரெண்ட் அதிகமாகிடுச்சுங்க. என்னதுங்க, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நிறைய ட்ரைனிங் செஷன் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு பிரெயின் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாங்க. அந்த குழந்தைக்கு அப்போ சொல்லிக் கொடுத்தா தான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நம்ம 21 இயர்ஸில் 18 இயர்ஸில் சொன்னோம்னா அதை ஃபாலோ பண்ணாது. அதே ரூல் தான் நம்ம பிஸ்னஸ்க்கு அப்ளிகபிளுங்க. ஸோ இதுதான் SOPன்னு சொல்கிறதுங்க. இது உங்கள் பிஸ்னஸில் இருக்கான்னு பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ் மந்திராக்கு தேவைப்படக்கூடிய முதல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவேங்க. தேங்க்யூங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துங்க. தேங்க்யூ.